ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னன்னா எங்க போறோம்? நாமக்கல். ஸோ இதுதான் வீடியோ பிளாகா எடுத்துருக்கேன். ஓகேவா, வாங்க போகலாம். இது வந்து 2வது மாதம். ஸோ போன மாதம் ஒரு டைம் போனோம், இது வந்து 2வது மாதம் போகலாம். போயிட்டு பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு சமையல் வேலையும் முடிச்சுட்டு என்னென்னா இன்றைக்கி பிரசாதமாக வந்து லெமன் சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாமா நான் பசங்க எல்லோரும் கிளம்பிட்டோம் 4 பேருமே. ஸோ ஸ்கூட்டிலேயே போகிறோம்னா கிடையாது, ஸ்கூட்டி கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா வண்டியை எடுத்துகிட்டு தான் கிளம்பிட்டோம். ஸோ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் வந்து வெயில் கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் போன மாதம் ஒன்றும் முடியலைங்க, வெயில் அவ்வளோ வெயிலாக இருந்தது, தாங்கவே முடியல. பத்தாதுக்கு இந்த காற்றுக்கு முடி வர ஒன்றும் போகிறதுக்குள்ளாரையே பேய் ஆயிரும் மாட்டிருக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்க ஒரு குதிரை வந்துச்சு, எங்களை ஓவர்டேக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோ வேகமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடுதுடா சரணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் ஓவர்டேக். குதிரையை வந்து இப்படி ஓடுறப்ப லைவாக பக்கத்தில் பார்க்குறப்ப அது சூப்பராக இருக்குது, ஆனால் உண்மையாலுமே பயமாக தான் இருந்துச்சு. பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த குதிரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. இப்போ நான் ஒரு டைம் நல்லா பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சரி, மேபி நம்ம வீடியோஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குதிரை பார்க்குறவங்களே இருப்பாங்க, நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊர் சைட்லலாம் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ரேஸ் இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் பழகிடுச்சு. ஆனால் பக்கத்தில் அது ஓடுறப்ப தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் போட்டாங்க. நாங்கள் வண்டியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு இது வந்து வெப்படை திருச்செங்கோடு சைடில் இருக்கும், அங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் வாங்கி வச்சுருந்து கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டேன். போனதுமே விளக்கு போட்டாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட நல்ல வெயிலுங்க, வண்டியில் வரப்போ தெரியல காற்றுக்கோ என்னமோ. அதுக்கப்புறம் அங்கே வந்ததும் நல்லா வெயிலாக இருந்தது. ஆனால் அந்த கல்லில் நிற்கிறப்ப கூட வெயில் இல்லை, அந்த மேட்டில் நடக்கிறப்ப தான் அவ்வளோ வெயிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காலே சுட்டுச்சு, என்னென்னே தெரியல. கம்முன்னு இந்த மேட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் ஈரப்பதமாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நமக்கு அப்படி தோணுது, நம்ம ஐடியாலாம் செல்லுபடி ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் சரண் போய் பள்ளி மாதிரி 3 பேர் ஒட்டிக்கிட்டாங்க. அதை வந்து வீடியோ எடுக்கிறதா. சரி எடுத்தாச்சு, சரி வாங்கடா எடுத்துட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியாச்சு. தம்பிக்கு ஒரு இதுதான் வந்து லாஸ்ட்டாக இருந்தது, சரி பசங்க பொக்குன்னு போயிடக்கூடாதுன்னு கொடுத்தாச்சு. என்னென்னா கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து அதிகம் கேட்டான், இன்னும் போடுங்க அப்படின்னா. அங்கே அவ்வளோதாம்மா, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் அதிகமாக செஞ்சு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன், இது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் மூவிலலாம் பார்ப்போம்ல, சாங்லலாம் அந்த மாதிரி இருக்கும், ஃபீலு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம். என்னென்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மலை அவ்வளோ பெருசு மலைங்க, மலையை பார்க்குறப்பயே அடேங்கப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடிமரத்தில் காலை நீட்டி போட்டு எல்லாமே நீதாப்பா துணை அப்படின்னு, எது நடந்தாலும் என் கூடயே இருங்கன்னு சாமி கும்பிட்டாச்சு. இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரே கல்லிலேயே வடிவமைக்கப்பட்டாங்க. ஒரே கல்லையே வந்து இந்த ஆஞ்சநேயரை வந்து சிலை வந்து செதுக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 அடி உயரம் இருக்கும் இந்த சிலை. மேலே பார்த்திங்கன்னா கூரை எதுவும் இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கும், அதுதான் ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வண்டியில் அப்படியே வண்டி ஏறியாச்சு. வந்து பார்த்தா கடைசியாக போகிறப்ப எப்படி செக் போஸ்ட் போட்டாங்களோ அதேமாதிரி ரிட்டன் வர்றப்பையும் செக் போஸ்ட்டு தான். ஸோ அந்த செக் போஸ்ட்டில் நின்றுட்டு நானும் சரணும் என்னடா செக் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்புறம் வண்டி கிளம்புவோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா நின்று வர்றதப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். காருனா பிரச்சனை இல்லை, வண்டிங்கிறப்போ ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணியே இல்லை, இதில் எங்கே போய் மீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தண்ணி அவ்வளோ இருக்கும், ஆனால் தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. ஆனால் பாலத்தில் போகிறப்போ வந்து சுற்றி நம்ம தண்ணி இருக்குடா காவேரி ஆறு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகியாச்சு. இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம்.